கவர் பண்ணியிருந்தாங்க கருப்பு துணியில. கவர் பண்ணி அங்கு ஜாமான் கீழே போட்டு உடைக்கிற மாதிரி அந்த சத்தம் கேட்டுச்சு. அம்மாவும் பிள்ளையும் வந்துட்டு இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. லாக் அவங்க வந்துட்டு எல்லாமே ஒரே ரூமில் தங்கியிருந்தாங்களே, எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் வெல்கம் பேக் டு நம்மளோட இன்னொரு பேய் கதை. ஓகே காய்ஸ், பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் இது வந்துட்டு செகண்ட் வீடியோ. இது வந்து என்கிட்ட ஸ்டாரி சொன்னீங்க. ஸோ அதனால் வந்துட்டு நான் சொல்கிறேன் நான் போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஈவன் என்னால் ஒரு வீடியோ கூட ஆஃப்டர் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணதுக்கப்புறம் என்னால் ஒன்று கூட போஸ்ட் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்துட்டு முடிவு பண்ணி சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக இன்னொரு ஃப்ரெஷ்ஷான ஒரு பயங்கரமான கதையோடு நம்ம வந்துட்டு வந்திருக்கோம். நிறைய பேர் நம்மக்கிட்ட ரெஸ்பான்ஸ் பண்ணிங்க. போன வீடியோவில் வந்துட்டு போட்டதில் வந்துட்டு எனக்கு கமெண்ட்லேயும் சரி, பர்சனலாக ஐஜியில் வந்து நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணி நல்லாயிருக்கு, இன்னும் நாங்கள் வந்துட்டு வீடியோஸ்லாம் நாங்கள் எதிர்பார்க்குறோம், உங்களோட கதைலாம் செம்மையாக இருக்குது, நாங்கள் வந்துட்டு இன்னும் நிறைய ஸ்டாரிக்கு வெயிட் பண்ணுறோம். ஒரு கதைக்கு நான் போட்டதுக்கப்புறம் எனக்கு நிறைய சப்போர்ட்ஸ்லாம் நீங்கள் எனக்கு பண்ணிங்க. அண்ட் தென் 982லேருந்து இப்போ நான் 2.1K சப்ஸ்கிரைபர்ஸில் வந்து நிற்கிறேன். எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் தான். இதே மாதிரி எனக்கு நான் ஸ்டாப்பாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். யாரெல்லாம் எனக்கு நான் ஸ்டாப்பாக சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களோ தேங்க்யூ ஸோ மச். இப்போ வாங்க நம்ம வீடியோ கூட போகலாம். இந்த கதை பார்த்திங்கன்னா ஒரு 2-3 பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட்டாளி கூட நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கூலிம்லேருந்து இவங்க எல்லாமே வந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். நாங்கள் அங்கே தான் ஸ்டடீஸ் நாங்கள் அங்கே தான் படிக்கிறோம் ஒரு யூனிவர்சிட்டியில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் அவங்க இங்கே டீட்டெயில்ஸ் தங்கியிருக்காங்க. நம்ம வந்துட்டு அட்ரஸ் அண்ட் தென் இப்போ இந்த இன்சிடெண்ட் அடுத்த கதையில் வந்துட்டு இந்த இன்சிடெண்ட்லாம் எங்கே நடந்துச்சு, ஸோ இந்த மாதிரி நம்ம மோர் டீட்டெயில்ஸ் வந்துட்டு நம்ம சொல்ல முடியாது. சொன்னாலும் இதுக்கு பின்னால் ஏதாச்சும் ப்ராப்ளம் வரும் காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம வந்து இதெல்லாம் சொல்கிறது இல்லை. இதுக்கு முன்னாடி நான் வந்து சில பல இன்ஃபர்மேஷனாக நான் ஷேர் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இந்த கதையை ஷேர் பண்ணவங்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சாம் பிரேக். ஓகே, அவங்க வந்து எல்லாமே யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு சாம் பிரேக்கில் வந்து இருக்கும்போது அவங்க எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு பிளான் பண்ணி வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு எல்லாம் வெளியே போயிருக்காங்க. வெளியே போயிட்டு எங்கே போயிருக்காங்க பார்த்தீங்கன்னா கேஎல்ல வந்துட்டு என்ஜாய்லாம் பண்ணியிருக்காங்க. போயிட்டு எங்கே போயிருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டே பண்ணுறதுக்காக ஒரு ஹோம் ஸ்டேயில் ஸ்டே பண்ணியிருக்காங்க. இப்போது கதைக்குள்ளே போவோம். பார்த்திங்கன்னா இவங்க வந்துட்டு ஒரு ஹோம் ஸ்டேயில் தங்கினதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம கதைக்கு போகும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்கிட்ட ஆடியோ இருக்குது. கதை பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஹோம் ஸ்டேக்கு போகிறதுக்கு மணி ஒரு 6-6:30 அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க அப்படி தான் சொன்னாங்க. அண்ட் இந்த இன்சிடெண்ட் பார்த்திங்கன்னா 2025 ஏப்ரலில் நடந்துச்சு. ஒரு நாள் என்ன பண்ணோம், நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ஒரு பிளான் போட்டோம், இந்த மாதிரி ஒரு நாள் ஹோம் ஸ்டேயில் போய் ஸ்டே பண்ணி நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாங்கள் பிளான் போட்ட மாதிரியே நானும் என்னோட 4 ஃப்ரெண்ட்ஸும் என்ன பண்ணோம், கேரளா ஒரு ஹோம் ஸ்டே இருந்துச்சு, அங்கே போய் நாங்கள் ஸ்டே பண்ணோம். அப்போ வந்துட்டு நாங்கள் கேதரிங்காக இருந்து ப்ளே பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது விளையாடலான்னு சொல்லி பார்க்கும்போது எங்ககிட்ட யூனோ கார்டு தான் இருந்துச்சு. சரி சொல்லிட்டு எல்லாமே கும்பலாக சுற்றி உட்காந்து யூனோ கார்டு விளையாட ஆரம்பிச்சிட்டோம். நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. லைக் சுவாரஸ்யமாக நல்லா ஹாப்பியாக தான் இருந்தோம். அன்டில் யாரும் வந்துட்டு எங்கள் அந்த ஹோம் ஸ்டேக்காவது யாரும் வேகமாக தட்டின மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்னடா இது, இந்த டைமில் யாராக இருக்கும், நைட் டைம் வேறையா, யாராக இருக்கும்னு சொல்லிட்டு நான் தான் போய் ஏஞ்சி போய் பார்த்தேன். கதவு இப்படி தான் தோற்றேன். எனக்கு கொஞ்சம் தூக்கி வாரி போட்டுருச்சு. ஏன்னா வந்தது வந்து ஒரு மலாய்க்காரவங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியிருந்தாங்க கருப்பு துணியில். கவர் பண்ணிவிட்டு அவங்க கண்ணு மட்டும்தான் தெரிஞ்சுது. கவர் பண்ணிட்டோன்னே கையில் வந்து ஒரு பையனை வச்சுட்டு இருந்தாங்க. நான் கேட்டேன் என்ன வேணும்னு சொல்லி கேட்டப்போ அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு 10 வெள்ளி கொடு, எனக்கு வந்துட்டு என் பையனுக்கு வந்துட்டு பால்மா அவங்க காசு இல்லை, என் பையன் ரொம்ப பட்னியாக இருக்கான், அவனுக்கு பசிக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு 10 வெள்ளி மட்டும் கூட நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க பார்க்கவும் பயங்கரமாக இருந்தாங்க. அவங்க குரலும் வந்து ஒரு மாதிரி காராக இருந்துச்சா, எனக்கு பயம் எடுத்துக்கிச்சு. நான் என்ன பண்ணேன், எவ்வளோ சீக்கிரம் செட்டில் பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் செட்டில் பண்ணி கொடுத்துட்டு முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு கதவுலாம் சாத்தியாச்சு. என்ன ஒன்றுனா அங்கே மெயின் கேட்டுக்கு சாவி பூட்டு கிடையாது. ஓகேவா, நாங்கள் இருக்கிற அந்த மின்னுக்கு வாசப்படி, அதாவது இந்த கதவு இருக்குல்ல, அதுக்கு மட்டும்தான் பூட்டு இருக்கும் சாவியோட சேர்த்து. அங்கே மட்டும்தான் பூட்ட முடியும். மின்னுக்கு வந்துட்டு கேட்டுக்கிட்டு சாவி இல்லை. விளையாண்டுட்டு இருந்தோம். செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்லாம் போணுச்சு. அப்புறம் எங்களோட கிச்சன் இருக்குல்ல, அந்த சைடில் வந்துட்டு ஏதோ மங்கு ஜாமான் உருட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு.
நான் பார்த்தேன். ரொம்ப நாள் ஆச்சு யாரும் ஹோம் ஸ்டேல யாரும் ஸ்டே பண்ணாதனால எலி எதுவும் ஊந்துருச்சான்னு சொல்லிட்டு நாங்க அந்த அளவுக்கு பெருசா எடுத்துக்கல. நாங்க வந்து திரும்ப கேமே வந்துட்டு கன்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மங்கு ஜாமான்லாம் கீழே போட்டு உடைக்கிற மாதிரி அந்த சத்தம் கேட்டுச்சு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு அப்பயும் நான் தான் போய் பார்த்தா வெளியே பார்த்தா அதே லேடி அவங்க பையனோட அங்க குசினில உட்காந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. எனக்கு பார்த்த உடனே எனக்கு வந்துட்டு கை காலம் பதற ஆரம்பிச்சு. நான் நேரம் ஓடி போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், வெளியே பார்த்த அதே லேடி வந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அப்பயே பயம் வந்து அழுவ ஆரம்பிச்சிட்டேன் நான். அப்போ என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணாங்க, நேரா வந்தாங்க. வந்துட்டு அந்த கிச்சன்ல வந்து செக் பண்ணாங்க. அவங்க நான் பார்த்த ஒண்ணுமே யாரையுமே காணோம். கீழே அந்த மங்கு ஜாமான் ஒண்ணுமே காணோம். யாரும் வந்துட்டு அங்க சமைச்ச அந்த தரம் ஒண்ணுமே இல்ல. நான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொன்னேன், இல்ல நான் பார்த்தேன், வெளியே உள்ளவங்க தான் வந்து சமைச்சுக்கிட்டு இருந்தாங்க, நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு இருந்தேன். அப்ப என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு சமாதானப்படுத்தி, இல்ல நீ வந்து ரொம்ப பயந்து போயிட்ட, உனக்கு இதெல்லாம் பிரம்ம இல்ல அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வா சொல்லிட்டு எல்லாமே கூட்டிட்டு வந்து திரும்ப நாங்க உட்காந்து கேம் விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஆனா எனக்கு ஆழ்ந்த ஒரு மாதிரியா எனக்கு அதே நினைப்பாவே இருந்துச்சா, அதனால வந்துட்டு என்ன பண்ணோம், இல்லை சரியில்லைன்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு சரி போய் தூங்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்துட்டு ஆளுக்கு ஒரு ரூம் சூஸ் பண்ணிட்டு நாங்கள் போய் தூங்கலான்னு போனோம். நானும் என்னோட இன்னொரு ஃப்ரெண்டும் வந்துட்டு ஒரு ரூமில் வந்துட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு போனேன். மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாம் அவங்கவுங்க ரூமுக்கு போயிட்டாங்க. சரி சொல்லிட்டு ரூம் கதவு இப்படிதான் திறந்தேன். கீழே பார்த்தேன் அதே நாய்க்காரவங்க அவங்க பையனோட என் மெத்தையில படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. எனக்கு பதறி போயிட்டு எனக்கு பேனிக்காய் கத்தன ஆளுதான் நானு. நான் கத்துற சத்தத்திலே என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ரூம்ல இருந்து வெளியே வந்து என்னாச்சு ஏதாச்சும் சொல்லி கேட்கும்போது நான் கை காமிச்சேன், அங்க பாருங்கன்னு சொல்லிட்டு. பார்த்தா அங்க யாருமே இல்லை. ஆனா நான் 2 கண்ணால பார்த்தா அவங்க அந்த லேடி அவங்க பையனோட தூங்கிட்டு இருந்தாங்கன்னு. நான் சொன்னேன், இல்ல நான் பார்த்தேன், கண்ணால நான் பார்த்தேன்னு சொல்லிட்டு. இதுங்களாம் என் ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன பண்ணிருச்சுங்க, என்னை கூட்டிட்டு வந்துட்டு நாங்க ஒரே ரூம்ல வந்துட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா வந்துட்டு அங்க எதுவுமே சரியில்லாதனால எங்களுக்கு தோணுச்சு. சரி சொல்லிட்டு நாங்க ஒரே ரூம்ல படுத்து தூங்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். எல்லாமே செட்டில் பண்ணி முடிச்சு கதவுலாம் லாக் பண்ணிட்டு நாங்க வந்து படுத்துட்டோம். படுத்துட்டு ஒரு 11 மணிலாம் நாங்க படுத்துட்டோம். ஆஃப்டர் ஒரு 2 to 3 hours லேட்டர் யாரோ வந்துட்டு ஒப்பேரி வைக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுச்சு. ஒப்பேரி வைக்கிற சத்தம், அழுவுற சத்தம், கத்துற சத்தம் எல்லாமே கேட்டுச்சு. எனக்கு மட்டும் கேட்டா பரவாயில்ல, பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கேட்டுச்சு. இப்போ எங்களுக்குலாம் ஒரு மாதிரியே நாங்கள் ஏஞ்சி உட்காந்துட்டோம். வெளியே போய் யாருமே பார்க்கல. அப்புறம் கத்துற சத்தம், அழுகுற சத்தம் எல்லாமே கேட்டுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு யாரோ படியிலேருந்து ஓடுற மாதிரி ஒண்ணுது, ஜாமானை போட்டு உடைக்கிற மாதிரி சத்தம்லாம் கேட்குது. எங்களுக்கு ஒரு மாதிரி ஆச்சு. எனக்கு இருக்கிற பயமும் அதிகமாச்சு. ஏன்னா அந்த 2 உருவத்தை பார்த்தது நான் மட்டும். அங்க எதுவுமே சரியில்லாதனால எங்களுக்கு தோணுச்சு. சரி சொல்லிட்டு நாங்க ஒரே ரூம்ல படுத்து தூங்கலாம் சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அதான் நான் சொன்னேன், எதுவுமே சரியில்லை. வந்து வெளியே இந்த மாதிரி ஆச்சு, அப்புறம் கிச்சன்ல இந்த மாதிரி ஆச்சு, இப்ப ரூம்லயும் அந்த மாதிரி ஆச்சு, இப்ப இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்க சொல்லிட்டு நாங்க பேசிட்டு இருந்தோம். பட் நாங்க ஹோம் ஸ்டே வந்த புதுசுல நாங்க ஒரு சாயங்காலம் போலதான் வந்தோம். அப்போ வந்துட்டு அந்த ஹோம் ஸ்டேல வந்துட்டு நாங்க வந்தப்போ எங்களை சுற்றி சின்னன்னு ஒரு காற்று அடிச்சிச்சு. பட் அந்த டைம்ல ஃபேன் ஒண்ணுமே இல்லை, காற்று ஒண்ணுமே அடிக்கல. அந்த ஒரு சர்டன் செகண்ட்க்கு எங்க மேல ஒரு சின்னன்னு ஒரு காற்று அடிச்சுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஜஸ்ட் வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, கதவு லாக். அவங்க வந்துட்டு எல்லாமே ஒரே ரூமில் தங்கியிருந்தாங்களே, எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, எல்லாம் ஒரே ரூம் ஒரே பெட்ரூமில் படுத்துட்டு எல்லாம் வந்து கந்தசஷ்டி ஆன் பண்ணி விட்டுட்டு ஜஸ்ட் படுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு சத்தம்லாம் வந்து நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் நாங்களும் தூங்கிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே, தான் வந்துட்டு அவங்களுக்கு இவ்வளோ இந்த இன்சிடென்ட் நடந்துச்சு. மலை கேர்ளை வந்துட்டு பயங்கரமாக வந்துட்டு அந்த வாசலில் பார்த்தது. அதுக்கப்புறம் கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருந்தது. அப்புறம் டக்குன்னு ரூம் திறக்கும் போது அவங்க பெட்டில் படுத்துருந்தது. அதுக்கப்புறம் இந்த 2 பேர் சேர்ந்து கத்துறது, படியில் ஓடுனது. ஸோ இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், நியூ எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க வாழ்க்கையிலேயே வாட்டி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மறுநாள் ஒரு 2 to 3 days கழித்து அந்த இடத்த பற்றி கொஞ்சம் விசாரிச்சிருக்காங்க. யாருக்கிட்டன்னு பார்த்திங்கன்னா, அவங்க புக் பண்ண அதே ஏஜென்ட்கிட்ட. ஸோ இந்த இடத்துல என்னென்னாச்சு, இந்த மலேகள் அப்படின்னு கேட்டப்போ தான் அந்த ஓனர், அந்த வாங்கின அந்த ஏஜென்ட் கிட்ட கேட்டிருக்காங்க. அவங்க இல்லை, நத்திங், இங்கே ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க வெளியாகும் போது பக்கத்து வீட்டில் ஒரு சைனீஸ் ஆண்டி வந்துட்டு நல்லா பேசிகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்க வந்து பேச்சு கொடுத்துட்டு இருக்கும் போது அவங்க வந்து இந்த கதையை சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த கதை வந்து அந்த வீட்டில் நடக்கலை, அந்த வீடு தள்ளி கொஞ்சம் வீடு முன்னுக்கு நடந்திருக்கு. ஓகே, என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் வந்து ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் தங்கியிருந்திருக்காங்க. ஓகே, ஒரு மலே ஃபேமிலி மெம்பர், வைஃப் அண்ட் 2 பிள்ளைங்க. ஒரு வாட்டி வந்து என்ன ஆச்சுன்னா,
அவங்க ஹஸ்பண்ட் வந்துட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க 2 பிள்ளைங்கள ஒரு பிள்ளைங்க என்ன பண்ணியிருக்காங்க, வெளியே விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த ஒரு பையன் மட்டும் வெளியே நடந்துட்டு போயிருக்கான் எங்கேயோ போயிட்டான் அந்த பையன். ஓகே, 2மே ஆம்பளை பையனுக்கு தான். அந்த ஒரு அக்கா அந்த அக்கா இருக்காங்களே, ஸோ அவங்க வந்து ஹாலில் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது என்ன ஆச்சுன்னா திடீர்னு வந்து அந்த வீடு வந்து அப்படி வெடிச்சிருச்சான். ஸோ அந்த வீடு வெடிச்ச நெருப்பு வந்து அந்த இது பண்ணதுனால ஸோ அந்த வீட்டில் வந்துட்டு அந்த அக்காவும் அந்த வெளியே விளாண்டுக்கிட்டு இருந்த அந்த ஒரே ஒரு பையனும் இறந்துட்டாங்க. ஸோ இன்சிடென்ட்னா அந்த பையனுக்கு எப்படின்னு தெரியும் தெரியல, அவன் யதார்த்தமாக ஓடிட்டான் வெளியே. ஓடி ஒரு ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்துட்டு அவன் என்னத்துக்கு ஓடினா என்னத்துக்கு இது பண்ணான்னு கூட அவங்களுக்கு தெரில. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வீடு வந்துட்டு அப்படியே விட்டுட்டாங்க. அது வீடு வந்து ரெனோவேட் பண்ணல. அந்த ஹஸ்பண்டும் வந்துட்டு எங்கேயோ போயிட்டாங்க அந்த பையனை கூட்டிக்கிட்டு. அது இந்த நாள் தான் வந்துட்டு அந்த டிஸ்டர்பன்ஸ் அந்த ஒரு தாமான்லேயும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த சைனீஸ் ஆண்டி அந்த சொன்னாங்களே அந்த கதை, அவங்களுக்கும் வந்து இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. சம்டைம்ஸ் எங்கள் வீட்டே வந்து கதவு தட்டுவாங்க யாரோ, நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா அதே மளிகள் நிற்பாங்க. நாங்கள் நிறைய வாட்டி சிசிடிவி கேமராவில் சம்டைம்ஸ் செக் பண்ணுவோம். காடி மெனுக்கு உட்காந்துருப்பாங்க, வெளியே உட்காந்துருப்பாங்க, இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்திருப்பாங்க. விட்டுட்டாங்க அப்படியே பாண்டனா அப்படியே இருக்குது. ஸோ அந்த வீடெல்லாம் புல்லுலாம் வளர்ந்து அப்படி ஒரு மாதிரி காடு மாதிரி இருந்துச்சு. அந்த வீடு தள்ளி 2 வீடு முன்னுக்கு 2 வீடு ஒரு வீடு தள்ளி தான் இந்த குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் தங்கின அந்த ஹோம் ஸ்டே அங்கே இருக்குது. ஸோ அந்த வீடு வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு யாருமே தங்காதனால அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு ஃபேமிலி அங்கே தங்கியிருந்து டிஸ்டர்பன்ஸ்னால அந்த வீட்லேருந்து வெளியேட்டாங்க. ஓகே, இதுதான் அந்த கதை. ஸோ அதனால் அந்த வீடை வந்துட்டு ஹோம் ஸ்டேக்கு விட்டுட்டாங்க. அந்த ஹோம் ஸ்டேயில் தான் வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் தங்கி இருக்கும் போது அந்த அம்மாவும் பிள்ளையும் வந்துட்டு இவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த வீட்டில் நடந்த கதை அண்ட் இவங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடந்த கதை. ஓகே கைஸ், இவ்வளோ தான் இந்த கதையே. ஓகே, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த பேய் கதை ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, உங்கள் லைஃப்பில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பேய் கதை நடந்திருக்கா? மர்மமான விஷயம் ஏதாச்சும் ஆக்டிவிட்டி சின்னதாக நடந்திருக்கா? எங்ககிட்ட இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு வந்துட்டு டிஎம் பண்ணுங்கள். கீழே வந்துட்டு மோர் டீட்டெயில்ஸ் கொடுக்குறேன். கீழே வந்துட்டு காமெண்டில் வந்துட்டு அந்த கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம போய் 2K கிட்ட நம்ம ரீச் பண்ணியாச்சு. இன்னும் நம்ம வந்து மேலே ஏறணும். ஓகே, யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோடு பார்ப்போம். பாய்.